மாப்பிள, இதுக்கப்புறமும் நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணுமா? வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம வேலைக்கு தானே போறேன்னு சொல்றான், போட்டோன்னு. இனிமேலாவது அந்த ஆனந்தி நினைப்ப தலைமொழிகிட்டு பொழப்ப பத்தி முன்னேறத பத்தி யோசி. புது மனுஷனா மாறு. உண்மைதாம்மா, நானும் புது மனுஷனா மாறித்தான் ஆகணும். ஆனந்தி எப்படி இவ்வளவு பெரிய அவமானத்தை போக்கணும்னு புது மனுஷியா மாறணும்னு முடிவெடுத்து கம்பெனிக்கு வந்திருக்காளோ. ஆனந்தி கம்பெனிக்கு வந்திருக்காளா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ கம்பெனிக்கு வந்திருக்கானா? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கணும். இனிமே நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போ தேவையில்ல. நீங்க யார் தடுத்தாலும் நான் நிக்க போறதில்ல. நான் போதான் போறேன். புரியாம பேசாதடா. நீ அங்க போனா அவளை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கை குடுக்கறேன்னு சொல்லிடுவ. நீ மண்டபத்துல அந்த வார்த்தைய சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கா. உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததும் உன் கூடவே அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துருவாடா. மா, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? ஆனந்தி ஒண்ணு நீ சொல்ற மாதிரி நான் வாழ்க்கை கொடுப்பேன் நம்பி இங்க வரல. அவ இங்க வந்திருக்கிறது தனக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க. அவளோட தேடல்ல நானும் துணையா இருக்க போறேன். நீ சொல்ற மாதிரி ஆனந்தி அட்டைப்பூச்சியா இருந்திருந்தா செவரக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு அவ கிளம்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனந்தி சூழ்நிலையில வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு பொய் சொல்லி அந்த கல்யாண மண்டபத்திலேயே என் கையால தாலி கட்ட வச்சிருக்க முடியும். ஆனா ஆனந்தி, நான் அவளை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்ப கூட எனக்கு கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு அதை வேண்டான்னு மறுத்தவன். அப்படிப்பட்ட ஆனந்தியோட நேர்மையை தப்பா பேசுனீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்து வந்த ஒருத்திக்காக பெத்தவளி எதிர்த்து பேசிட்டு இருக்க.